அறிக்கையை விட்ட அஜித் இதையும் சொல்லிருக்கலாம் அப்படின்னு சீமான் அஜித்திற்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரான நம்ம தல அஜித் சமீபத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. இப்போ அந்த அறிக்கையை குறித்து சீமான் கருத்து தெரிவிச்சிருக்காரா, அது என்ன என்பதை பார்க்கலாம். சமீபத்துல அஜித் சாருடைய ரசிகர்கள் 100 பேர் பாஜகவில் இணைந்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடியுடைய திட்டங்களை அஜித் சாருடைய ரசிகர்கள் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அஜித் சார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தன் பெயரையும் தனது ரசிகர்கள் பெயரையும் அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த அறிக்கையில வெளியிட்டு இருந்தாரு. மேலும் அஜித் சார் தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என தெளிவாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த கருத்துக்கு பல பிரபலங்கள் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சீமான் இந்த கருத்தை பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அத்துடன் சேர்த்து அவரது பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்வது இது போன்ற செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு ரசிகர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி கூட சீமான் விஜயை தாக்கி ஒரு பொது மேடையிலும் பேசியிருந்தாரு. முதலமைச்சர் எடப்பாடி முன்னாடி கை கட்டி உட்கார்ந்திருக்க, நீ எல்லாம் என்னோட தம்பியா அப்படின்னு பேசியிருக்காரு. என் வசனத்தை உன் படத்துல மட்டும்தான் வைப்ப, நடிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு சிம்புதான் என்னோட தம்பி, அவனை வச்சு நான் 3 படம் எடுக்க போறேன் அப்படின்னு பேசி ரொம்ப பரபரப்பா அப்ப ஏற்படுத்தினாரு. அதற்கு தளபதி ரசிகர்களும் பல பேர் இணையதளங்களின் மூலம் சீமானை திட்டி பல வீடியோக்களும் வெளியிட்டார்கள். இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.